வரப்போற எலெக்ஷன்ல விஜய் தான் ஜெயிப்பாரு. இதை நான் சொல்லலைங்க. ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில தேர்தல் கணிப்பு ஒண்ணு வெளியில வந்திருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இளைஞர்கள் தங்களோட ஆதரவை ரொம்ப வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சுங்க. இதுல திமுகவுக்கு 26%, அதிமுகவுக்கு 18%, தாவேகாவுக்கு 39%, நாம் தமிழர் கட்சிக்கு 12%, மற்றதுக்குலாம் 5 தாங்க. இதுல பார்க்க போனா ஹை பிரியாரிட்டி வந்து தாவேகாவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அது 39%. இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா தெளிவாவே. தாவேகா இந்த முறை முதல் முறையா எலெக்ஷனுக்கு வராங்க. இதுல இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு திமுக கூட்டணி விசஸ் அதிமுக கூட்டணி விசஸ் தமிழக வெற்றி கழகம் விசஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு 4 முனை போட்டியை சந்திக்க போகுது. இந்த தேர்தலுக்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்ல எல்லா கட்சிகளுமே தீவிரமா தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க. ஆனா விஜய்க்கு இந்த தேர்தல் களம் அப்படின்றது புதுசு. அவர் படத்துல சிஎம் ஆகி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அவர் நிஜ வாழ்க்கையிலேயே சிஎம் ஆகி படத்துல எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணாரோ அதே மாதிரி நிஜ வாழ்க்கையில பல இளைஞர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் திமுக, அதிமுக அப்படின்ற கட்சிகள் மட்டும் மாறி மாறி வந்த நிலையில ஒரு புதிய மாற்றத்தை தமிழகத்துக்கு விஜய் கொண்டு வருவார் அப்படின்றத எதிர்பார்த்து 39% மாணவர்கள், அதாவது இளைஞர்கள் வந்து வரப்போற தேர்தல விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா, உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. திருப்பவனம், மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா
மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ.